தமிழகத்தின் தண்ணீர் தேவை அண்டை மாநிலங்களை சார்ந்துள்ளதாகவும், ஆனால் அதில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அரசுகள் தடுப்பணைகளை கட்டி தமிழகத்தை வஞ்சித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 17ஆம் தேதி மறைந்த முன்னாள் மேயர் தா. மலரவன் வீட்டிற்கு இன்று வந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மலரவன் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, மறைந்த மலரவன் கோவை மேயராகவும் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பொறுப்பில் இருந்த காலத்தில் பல்வேறு கோவை நகரின் வளர்ச்சி திட்டங்களை செய்து கொடுத்தவர் என புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் சிலந்தை ஆற்றில் தடுப்பணை கட்டி வருவதாகவும், இதனால் அமராவதி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைவதுடன் விவசாய தேவைக்கும் குடிநீர் தேவைக்கும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என்றார். மேலும் அண்டை மாநிலங்கள் தமிழகத்திற்கு வரும் தண்ணீரை தடுப்பதில் குறியாக்கி இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழக அரசு உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து தமிழகத்திற்கு வரவேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உண்மையிலேயே கழகத்திற்கு பேர் இழப்பு. இதில் ஒரு சின்ன செய்தி இந்த நேரத்தில், கேரள அரசு இடுக்கி மாவட்டத்தில் பெருங்குடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த சிலந்தி ஆற்றின் உற்பத்தி ஆகின்ற நீர் தான் அமராவதி அணைக்கு வருகிறது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டுவிட்டால் அமராவதி அணைக்கு வருகின்ற நீர் வெற்றிவிடும். அதில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குடிநீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே இந்த விடியா திமுக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கிறேன். திருமாந்துறை சுங்கச்சாவடியில் காலாவதியான ஃபாஸ்டேகிற்கு கட்டணம் செலுத்தாமல் செல்ல முயன்றதை தடுத்து கேட்ட சுங்கச்சாவடி மேற்பார்வையாளரை தாக்கிவிட்டு தப்பி ஓடியவர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்ட எல்லையான திருமாந்துறை அருகில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருமாந்துறை சுங்கச்சாவடி இயங்கி வருகிறது. இந்நிலையில் மே 19ஆம் தேதியான நேற்று மாலை திமுக கொடி கட்டப்பட்ட கார் ஒன்று சுங்கச்சாவடியில் நின்று சென்றபோது காரில் பொருத்தப்பட்ட ஃபாஸ்டேக் காலாவதியாகிவிட்டதால் சுங்கச்சாவடி ஊழியர் கார் ஓட்டுநரிடம் கட்டணம் செலுத்த சொல்லி கூறியிருக்கிறார். அதனை ஏற்க மறுத்த அந்த நபர் தான் வழக்கறிஞர் என்றும் திமுக பிரமுகர் என்றும் வாக்குவாதம் செய்துவிட்டு செல்ல முற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பிரச்சினை ஏற்பட காரில் தப்ப முயன்றதை அறிந்த சுங்கச்சாவடி மேற்பார்வையாளர் மணிகண்டன் தடுத்து கேட்டபோது காரில் இருந்து இறங்கி வந்த நபர்கள் சுங்கச்சாவடி ஊழியர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த சுங்கச்சாவடி மேற்பார்வையாளர் மணிகண்டன் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் வீடு திரும்பினார். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த மங்களமேடு போலீசார் சுங்கச்சாவடியில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கொண்டு கார் பதிவு எண் வைத்தும் தாக்கப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். காலை கடனை கழிக்க ஆற்று பகுதிக்கு சென்ற வியாபாரி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட நெய்விளக்கு தோப்பு அண்ணா காலனியைச் சேர்ந்தவர் மணிமாறன் என்கிற முத்து. 33 வயதான இவர் திருவாரூரில் இரும்பு கடை வைத்து நடத்தி வருகிறார். இவர் நேற்று இரவு திருவாரூர் நெய்விளக்கு தொகுப்பு அருகில் உள்ள ஓடம்போக்கி ஆற்றுப்பாலத்தின் கீழ் பகுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருவாரூர் துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் உள்ளிட்ட போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் இவர் நேற்று நள்ளிரவு இயற்கை கடனை கழிப்பதற்காக ஓடம்போக்கி ஆற்றுக்கு சென்றுள்ளார் என்பதும், அப்போது ஆற்றுப்பாலத்தில் இருந்த மின்கம்பத்திற்கு செல்லும் மின்சார வயர்களை பிடித்ததால் மின்சாரம் தாக்கி இறந்துள்ளதாக தகவல் தெரியவந்தது. திருவாரூர் பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் ஏற்பட்ட ஈரத்தின் காரணமாக மின்கசிவு இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இறந்த மணிமாறனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இன்று அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் சூழ்ந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் அப்பகுதி மக்கள் கவுன்சிலருடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 15வது வார்டு பல்லவர்மேடு அருந்ததிவாளையத்தில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக கழிவுநீர் பிரச்சினையை தீர்வு காண முடியாமல் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக புகார் எழுந்துள்ளது.
கழிவுநீர் தொட்டியிலிருந்து தினம்தோறும் கழிவுநீர் வெளியேறி குடியிருப்பு பகுதியில் முழுவதும் சூழ்ந்து சேரும் சகதியுமாக மாறியதால் அப்பகுதியில் வசித்து வரும் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகனிடம் அப்பகுதி மக்கள் மற்றும் 15வது வார்டு கவுன்சிலர் மௌலி சசிகுமார் புகார் அளித்தும் இதனால் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மாநகராட்சி ஆணையரை கண்டித்து கவுன்சிலர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பிள்ளையார்பாளையம் முதல் ஓபி குளம் பகுதி வரை 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் சற்று அவதியடைந்தனர். சம்பவ இடத்தில் வருகை தந்த காவலர்கள் அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக மாநகராட்சி நிர்வாகத்தை வரவைத்து தற்காலிக நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பின் அப்பகுதி மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஒசூரில் ரயில்வே சுரங்கத்தில் 3 அடி உயரத்திற்கு தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்த நிலையில் ஒசூர் ரயில்வே சுரங்கத்தில் 3 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியதால் இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாததால் பல தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஒசூரிலிருந்து தென்கனிக்கோட்டை, கெளமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய முக்கிய வழித்தடமாக இருந்த தேன்கனிக்கோட்டை சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதால் கடந்த ஓராண்டாக இச்சாலை மூடப்பட்டது. ஒரே வழியாக உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை 2 புறங்களிலும் மேடாக இருப்பதால் சுரங்கத்தில் நீர் தேங்கும் போது அங்குள்ள மோட்டார்கள் மூலம் நீர் வெளியேற்றப்படும். ஆனால் மோட்டார்கள் பழுது காரணமாக பல மணி நேரமாக நீரை வெளியேற்ற முடியாமல் மாநகராட்சி ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.